அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பதிவில் கோவக்காய் வச்சு ஒரு டிஷ்ஷும், அடுத்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் பன்னீரும் போட்டு ஒரு டிஷ்ஷும் செய்ய போகிறோங்க. முதல்ல கோவக்காயை வந்து நீட்டமாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நார்மலாக ரவுண்ட் சைஸு அப்புறம் குட்டியாக வெட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிசைனாக வெட்டி போடும்போது நம்ம குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வடச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு அப்புறமேல் வந்து நம்ம கோவக்காயை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க சிம்மில் வச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் காரத்துக்கு நம்ம வீட்டு மசால் பொடியே போட்டாலும் ஓகே தான். அதை போட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறணுங்க. அந்த உப்பில் உள்ள தண்ணியிலே கொஞ்சம் வெந்திருக்குங்க. ஆனால் பாதி தான் வெந்திருக்கும், முழுசாக வேகலை. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியேவும் தண்ணி ஊற்றி அதை அப்படியே கோவக்காயை வேக வச்சுருவோங்க. அடுத்து வந்து பன்னீர் கூட நான் குடமிளகாயும் போட்டு செய்ய போகிறேங்க. அந்த குடமிளகாயை வந்து எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து பன்னீரை வந்து ஸ்லைஸாக வெட்டி அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுக்கும்போது அதையும் நீட்டாக தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ கோவக்காய் வந்து ஒரு பக்கம் வச்சாச்சுங்க. அடுத்து ஒரு வடைச்சட்டியில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதுக்கும் ஜீரகம் போட்டுட்டு அப்புறம் குடமிளகாயை போட்டு சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலேயே அந்த குடமிளகாய் வேகிற மாதிரி நம்ம பாதி வெந்துருங்க. அந்த டயத்தில் மஞ்சத்தூள் நம்ம வீட்டில் இருக்க மசால் பொடியை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயும் வதக்கிறதுனால குடமிளகாயை கூட அந்த மசால் வந்து ஒட்டிக்கிறங்க. இந்த டயத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விடணுங்க. பொதுவாகவே இது வந்து பால் பொருட்கள் அப்படின்றனால ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுக்காமல் ஒரு 3-4 நிமிஷம் வந்து சேர்த்து நம்ம எடுக்கும்போது பால் பொருள் ஏதாவது கிருமி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அழிச்சிடுங்க. அதனால ஒரு 3-4 நிமிஷம் விட்டு இதை வந்து அழகாக வதக்கி எடுத்து வச்சுக்கிறணுங்க. அழகாக ஒரு பன்னீரோட குடமிளகாயும் சேர்ந்து ஒரு ரெசிபியும், கோவக்காயை வச்சு ஒரு ரெசிபியும் 2யுமே நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சரிங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரெசிபி ப்ளஸ் அன்றாட என்ன நிகழ்வோ அதை வந்து நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.